குரு வம்சத்தால் ஆளப்பட்ட பண்டைய பாரத நாட்டில் ஞானம், வலிமை மற்றும் நியாயமான ஆட்சிக்கு பெயர் பெற்ற சாந்தனு என்ற அரசன் ஆட்சி செய்தான். ஒரு நாள் புனிதமான கங்கை நதிக்கரையில் வேட்டையாடும் போது சாந்தனு அசாதாரண அழகு கொண்ட ஒரு பெண்ணை கண்டார். அவளுடைய பிரகாசம் நதியின் நீரையே ஒளிரச் செய்வது போல் இருந்தது. நதிக்கடவுளான கங்கையே மனித உருவம் எடுத்தவள். சாந்தனு அவளது தெய்வீக அருளால் உடனடியாக கவரப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினாள். கங்கா ஒப்புக்கொண்டாள். ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் சாந்தனு தன் செயல்கள் எவ்வளவு விசித்திரமானதாகவோ அல்லது விவரிக்க முடியாததாகவோ தோன்றினாலும் அதை ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது. அவரது அன்பு மற்றும் கவர்ச்சியால் கட்டுண்ட சாந்தனு எதிர்காலத்தில் ஏற்படப்போகும் ஆழமான விளைவுகளைப் பற்றி அறியாமல் உடனடியாக ஒப்புக்கொண்டார். அவர்கள் ஒரு பெரிய சடங்குடன் திருமணம் செய்து கொண்டனர், மேலும் அவர்களின் நாட்கள் மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தால் நிரப்பப்பட்டன. காலப்போக்கில் கங்கை சாந்தனுவுக்கு 8 மகன்களைப் பெற்றாள். ஒவ்வொருவரும் தங்கள் தாயைப் போல ஒளிரும் மற்றும் நம்பிக்கைக்குரியவர்கள். இருப்பினும் அவர்களின் மகிழ்ச்சியின் மீது ஒரு இருண்ட மேகம் தொங்கியது. ஒவ்வொரு முறையும் ஒரு மகன் பிறக்கும் போது கங்கை குழந்தையை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்று சாந்தனுவின் திகிலுடன் குழந்தையை ஓடும் நீரில் வீசுவாள். இந்த விவரிக்க முடியாத கொடுமையால் சாந்தனு பேரழிவிற்குள்ளானார். ஒவ்வொரு இழப்புக்கும் அவரது இதயம் உடைந்தது. ஆனாலும் அவருடைய வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு கங்காவின் செயல்களை கேள்வி கேட்க துணியவில்லை. அவர் தனது துக்கத்தை மௌனமாகச் சகித்தார். கங்கையின் மீது கொண்ட அன்பையும் சபதத்தை மீறுவோமோ என்ற பயத்தையும் அவர் வேதனையை விட அதிகமாகச் செய்தார். அவர்களின் 8வது மகன் பிறந்ததும் சாந்தனுவின் உறுதியானது இறுதியாக உடைந்தது. கங்கை குழந்தையை ஆற்றில் வீசத் தயாரானதால் சாந்தனுவால் தாங்க முடியவில்லை. அவளுடைய இதயமற்ற செயல்களுக்கு விளக்கம் கோரி அவன் அழுதான். கங்கா அவளுடைய தெய்வீக ஒளி இப்போது முழுமையாக வெளிப்பட்டு அவளுடைய செயல்களுக்கு பின்னால் உள்ள சோகமான காரணத்தை விளக்கினாள். அவர்களின் 8 மகன்கள் 8 வசுக்கள் வானவர்கள் மனிதர்களாக பிறக்க சபிக்கப்பட்டவர்கள் என்று அவள் வெளிப்படுத்தினாள். இந்த சாபத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக கங்கா பணிக்கப்பட்டாள். அதற்கான ஒரே வழி அவர்கள் பிறந்த உடனேயே அவர்களை அவர்களின் வானத்திற்கு திருப்பி அனுப்புவதுதான். சாந்தனு தனது மகன்களின் இழப்பால் மனம் உடைந்திருந்தாலும் கங்கையின் செயல்களுக்கு பின்னால் உள்ள தெய்வீக நோக்கத்தை இப்போது புரிந்துகொண்டான். மகாபாரதத்தில் மிகவும் மதிக்கப்படும் நபர்களில் ஒருவரான பீஷ்மர் என்று அறியப்படும் தேவ்ரதனின் 8வது மகனை காப்பாற்றும்படி அவர் அவளிடம் கெஞ்சினார். கங்கை ஒப்புக்கொண்டு தேவ்ரதாவை சாந்தனுவிடம் ஒப்படைத்துவிட்டு தன் வான மண்டலத்திற்கு திரும்பினாள். சாந்தனு தேவ்ரதாவை அன்புடனும் அக்கறையுடனும் வளர்த்தார். உண்மையான இளவரசனின் ஞானத்தையும் நற்பண்புகளையும் அவருக்குள் புகுத்தினார். தேவ்ரதா ஒரு உன்னதமான மற்றும் வீரம் மிக்க போர்வீரனாக வளர்ந்தார். அவரது வலிமை, தர்மத்தை அசைக்காமல் கடைபிடித்தல் மற்றும் அவரது தந்தையின் மீது ஆழ்ந்த மரியாதை ஆகியவற்றால் புகழ் பெற்றார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது ஒரு புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய ஆட்சியாளரான சாந்தனு தனது ராஜ்யத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். தேவ்ரதாவின் விதிவிலக்கான குணங்களையும் குரு வம்சத்தின் மீது அவருக்கு இருந்த அசைக்க முடியாத பக்தியையும் அங்கீகரித்து தேவ்ரதனை வாரிசாக தேர்ந்தெடுத்தார். ஒரு நாள் சாந்தனு பயணம் செய்யும் போது சத்யவதி என்ற அழகிய மீனவ பெண்ணை சந்தித்தார். அவள் அழகில் மயங்கி அவளை மணந்து கொள்ள விரும்பினான். இருப்பினும் சத்யவதியின் தந்தை ஒரு நிபந்தனை வைத்தார். சத்யவதிக்கு பிறந்த மகன் மட்டுமே அரியணையை வாரிசாக பெறுவான். சாந்தனு கங்கைக்கு அளித்த வாக்குறுதியையும் தேவ்ரதன் மீதான காதலையும் நினைத்து தயங்கினான். ஆனால் அவரது இதயம் சத்யவதியால் பாதிக்கப்பட்டது. இறுதியில் அவர் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார். அவர் சத்யவதியை மணந்தார். அவர்களுக்கு சித்ராங்கதா மற்றும் விசித்ரவேர்யா என்ற 2 மகன்கள் இருந்தனர். தந்தையின் வாக்குறுதியை அறிந்த தேவ்ரதன் ஒரு உறுதியான சபதம் செய்தான். அவர் சிம்மாசனத்திற்கான தனது உரிமையை கைவிட்டு தனது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பதாக உறுதியளித்தார். சத்யவதியின் மகன்களின் பரம்பரைக்கு தனது மகன் யாரும் சவால் விடமாட்டார் என்பதை உறுதி செய்தார். இந்த தன்னலமற்ற செயல் அவருக்கு பீஷ்மா என்ற பெயரைப் பெற்றது, அதாவது அவரது சபதத்தின் அளவு பயங்கரமான. சாந்தனுவின் முடிவும் பீஷ்மரின் சபதமும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. குரு வம்சத்தின் விதியை வடிவமைத்து காவியமான குருக்ஷேத்திர போருக்கு வழிவகுத்தது. பீஷ்மர் தனது சபதத்திற்கு உண்மையாக குரு சிம்மாசனத்தின் விசுவாசமான மற்றும் உறுதியான பாதுகாவலராக இருந்தார். அது தனது சொந்த கொள்கைகள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடும் போது கூட. சாந்தனு மற்றும் கங்கையின் கதை காதல், தியாகம் மற்றும் கடமையின் சிக்கல்களின் கதை. இது தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் கடமைகளுக்கு இடையிலான நுட்பமான சமநிலையை ஆராய்கிறது, மேலும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் தேர்வுகளின் ஆழமான தாக்கம். அன்பின் நீடித்த ஆற்றலையும் பொறுப்பின் கனத்தையும் கடந்த காலத்தில் செய்த தேர்வுகளின் நீடித்த மரபையும் நினைவூட்டி வாசகர்களிடம் தொடர்ந்து எதிரொலிக்கும் கதை இது.